ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு மார்னிங் டைம் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது இல்லாமல் ஒரு ஹெல்தியான லட்டு ரெசிபியும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான் ரெடி பண்ணேன். நல்ல வாசனை மணமாக இருந்துச்சு. எனக்கு இந்த பொங்கலோட வாசனை ரொம்ப பிடிக்கும். நெய் விட்டு அதில் நல்லா நட்ஸ் எல்லாம் போட்டு வறுத்து அதில் கொட்டியாச்சு. இது நல்லா கிண்டுனதுக்கப்புறமா தம்பிக்கு ஃபஸ்ட்டு ஊட்டிடணும். அவருக்கு பசி எடுத்துருச்சு. அதனால் அவருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு பொங்கல் இந்த மாதிரி லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். கொஞ்ச நேரத்தில் அது நல்லா திக்காயிரும். இப்போ தம்பிக்கு ஊட்டிட்டு நாங்கள் சாப்பிடும்போது கரெக்டான பதமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இன்றைக்கி தேங்காய் சட்னி மட்டும்தான் ரெடி பண்ணேன். சாம்பாரோ வேறு எதுவுமே ரெடி பண்ணல. ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். அதனால் சாம்பார் எதுவுமே ரெடி பண்ணாமல் தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. தம்பிக்கு ஊட்டி முடித்ததுக்கப்புறமா நாங்களும் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த நட்ஸ் வாங்கிட்டு வந்தார். எல்லாமே கலந்தது. அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு டைம் முந்திரி வாங்கி கொடுத்துருவாரு. தம்பி அதெல்லாம் சாப்பிட்ருவார். மற்ற இருக்க நட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டார். அது ரொம்ப குட்டி குட்டியாகவும் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால இன்றைக்கி அதை லட்டு தான் ரெடி பண்ண போகிறேன். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். இது நல்லா தம்பி சாப்பிட்டாரு அப்படின்னா ரெகுலராக வாரத்துக்கு ஒரு டைம் இதை ரெடி பண்ணி தம்பிக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எல்லாத்தையும் மொத்தமாக கொட்டிட்ட ஒரு ஆர்வ கோளாறில். ஆனால் உள்ளே இருந்தது குட்டி குட்டி சீடெலாம் டக்குன்னு வறுபட்டுருச்சு. அப்புறம் மறுபடியும் நான் அந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வறுபடாத மட்டும் தனியாக போட்டு வறுத்து எடுத்தேன். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணேன். ஆனால் நல்லா வறுத்ததுக்கப்புறமா எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றல. சும்மா தான் வெறும் கடாயை வச்சு தான் வறுத்துட்ருக்கேன். நல்லா வறுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருந்தேன். ஆற விட்டு நான் ஒரு புல்லட் மிக்ஸி தான் வச்சுருக்கேன். இதில் தான் நல்லா அரைக்க போகிறேன். நல்லா இது அரையும் பட்டுச்சு. எனக்கு இந்த புல்லட் மிக்ஸி வாங்கினதுலேருந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்னென்னா, பொடி பண்ணுறதுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஐட்டத்துக்கு கூட எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபைடு இல்லை. பொடி பண்ணுற ஐட்டம் எல்லாமே சூப்பராக பொடி பண்ணி கொடுக்கும். அதனால இந்த லட்டு செய்கிறதுக்கும் இதிலே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா ஒரு நிமிஷத்துலேயே நல்லா மைய அரைஞ்சிருச்சு. அதான் கெட்டி கெட்டி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் எண்ணெய் பதம் மாதிரி இருக்குல்ல, அதனால கெட்டி கெட்டியாக இருந்துச்சு. அதை மட்டும் உடச்சி விட்ற மாதிரி இருந்துச்சு. நான் இதிலையே கொஞ்சம் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டுக்கிட்டு 3 ஏலக்காய் ஆல்ரெடி உள்ளேயே போட்டு வச்சுருந்தேன். வாசனைக்காக ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நல்லா மறுபடியும் ஒரு டைம் இதில் மிக்சியில் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டிருந்தேன். போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை மறுபடியும் தட்டில் கொட்டி அந்த கெட்டி கெட்டியாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டேன். உடச்சி விட்டதுக்கப்புறமா நல்லா ஒரு வாசனையாக இருந்துச்சு. அந்த மனம் நல்லா இருந்துச்சு. தம்பியும் ரொம்ப நேரம் எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தார். என்னம்மா பண்ணுற, லட்டு பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே லட்டு வேலை முடிஞ்சா, லட்டு ரெடி ஆயிடுச்சா அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தார். அப்புறம் நானும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணித்தாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிவிட்டு நானும் ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப டைமெல்லாம் எடுத்துக்கல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோடனே ரெடி பண்ணேன். டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரம் கூட இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். தம்பியும் ரொம்ப ஹாப்பியானார். இதை இந்த சைடு கடாயில் மாற்றிக்கிறேன். ஏன்னா தட்டில் போட்டு பிசைஞ்சோம் அப்படின்னா கீழேலாம் கொட்டுது. அதனால் ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம பிடிக்கிறதுக்கு நல்லா பதமாக இருக்கணுன்றதுக்காக நெய்யை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே பிடிச்சோம் அப்படின்னா பிடிப்படலை, லட்டு உருண்டை ஆகலை. அதனால் நெய்யை ஹீட் பண்ணி நல்லா கொதிக்கிற நெய்யை அதில் கொஞ்சம் ஊற்றி அந்த சூடோடவே நல்லா பெதறி விட்டுட்டேன் எல்லா பக்கமுமே. இதில் தண்ணியெல்லாம் விட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ரொம்ப நாள் வைக்கவும் முடியாது. இது கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே வெளியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் நம்ம வைக்கணும்னு அவசியமே இல்லை, வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதனால் நெய் விட்டு நல்லா பெதறிட்டு நல்லா உருண்டை பிடிக்க எல்லாமே சூப்பராக லட்டு உருண்டையாக வந்துச்சு. எனக்கு தம்பியும் ரொம்ப ஹாப்பி. பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்புறம் தம்பிக்கும் கொடுத்ததுக்கு நல்லா சாப்பிட்டாரு. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாரத்துக்கு ஒருக்க செஞ்சு வச்சோம் அப்படின்னா குட்டீஸ்க்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டும் கூட. ஏன்னா குட்டீஸ்க்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்டாக கொடுக்கலாமே வெளியில் வாங்கி கொடுக்கறத விட அப்படின்னு சொல்லிட்டு நானே டிசைட் பண்ணிட்டேன். நான் தம்பிக்கு சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் அதை குறைஞ்சிருச்சு. கடையிலே வாங்கி கொடுத்துக்கிறது. இங்கே எங்களுக்கு அந்த அளவுக்கு எந்த ஐட்டமும் கிடைக்கிறதும் இல்லாதனால நாங்கள் கடையிலே வாங்கி கொடுத்துருவோம்.
ஆனால் கோயம்புத்தூரில் இருந்த சமயம் தம்பிக்காகவே தனியாக நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது இப்போ நம்ம தம்பிக்காக ஹெல்த்தியாக எதுவுமே கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி அப்பப்போ தோணிடும். அந்த சமயம் மட்டும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்ருப்பேன். இப்போ முடிஞ்ச வரைக்கும் நாங்களுமே கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க ஆரம்பித்தோம். கேழ்வரகு, அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி தான் கம்பு, இந்த மாதிரி தான் நாங்களுமே ரெகுலராக எடுத்துகிட்ருக்கோம். இந்த லட்டு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஐயாவுக்கு ஒன்றும் தாங்க முடியல. அது எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு. எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரிசல்ட் நல்லா வந்ததுனால ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. இந்தந்த ட்ரை நட்ஸ் தான் போடணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. நான் என்னோடய வீட்டில் என்னெல்லாம் இருந்துச்சோ அதை எல்லாத்தையுமே சேர்த்து லட்டுவாக ரெடி பண்ணிட்டேன். இதுதான் போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்க நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குட்டீஸ்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கலாம். ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் வச்சு விடலாம். அவங்களுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களும் ஹாப்பியாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருவாங்க. நம்மளுக்கும் ஹெல்த்தியாக கொடுத்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 உருண்டைக்கு மேலே வந்துச்சு. நான் குட்டி குட்டியாக தான் உருட்டியிருக்கேன். இதெல்லாம் என்னோடய பக்கத்து வீட்டு குட்டீஸ்களுக்கு கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக்கும் கேட்டலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய். ஓப்பன் பண்ண சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இரு, பாப்பா கொண்டு கொடுத்துருவோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ற போலட்டு. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? பாரு சொல்லு சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சரி, என்ன பண்றேன்? போச்சா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ற. நல்லா இருக்கா?